தேடிச் சோறுநிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உடன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவமெய்தி கொடுங்குற்றுக்கு இறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என நினைத்தாயோ. இது மகாகவி பாரதியினுடைய ஒரு அற்புதமான கவிதை வரிகள். இந்த கவிதையை நான் முதல்ல படித்தது எப்போனா நல்லா நினைவு இருக்குது. ஏர்டெல் நம்முடைய சிம் கார்டு இருக்கு இல்லையா, அவங்க அவங்களுடைய ஒரு விளம்பரத்தில் இந்த கவிதையை வெளியிட்டிருந்தாங்க. அப்போ இந்த கவிதையை பார்த்தது எனக்கு ஞாபகம், மகாகவி பாரதி அப்படின்னு. அப்போ தான் முதல்ல இந்த கவிதையை நான் படித்தேன். தேடி எங்கெல்லாம் சோறு கிடைக்குதோ, எப்படி இந்த பாய்ஸ் திரைப்படத்தில் செந்தில் சாப்பாட்டுக்கு இந்த கோயிலில் இது கொடுப்பாங்க, அந்த கோயிலில் அது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி எங்கெல்லாம் சோறு கிடைக்குதோ, சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி அதை தேடி தேடி போய் சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு தேடி சோறுநிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி அடுத்தவங்களை பற்றி புரணி பேசி, அவன் தெரியுமா அவன் அப்படி இவன் இப்படி அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை பற்றி புரணி பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று. இதில் நம்ம புரணி பேசுகிறோம் அப்படின்னா அவன் நம்மளை பற்றி ஏதாவது பேசிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்ல. அந்த பயத்திலேயுமே உழன்று அந்த பயத்திலேயும் வாழ்ந்து பிறர் வாட பல செயல்களும் செய்து மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறருக்கு கெடுதல்களையும் செய்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி வயசாகி நரை கூடி கிழப்பருவம் எய்தி கிழவர்களாகவும் ஆகி கொடுங்கூற்றுக்கு, கூற்று அப்படின்னா விதின்னு அர்த்தம், விதின்னு பொருள். கொடுங்கூற்றுக்கு, அந்த கொடுமையான கூற்று, கொடுமையான அந்த விதிக்கு, விதியேன்னு வாழ்க்கை வாழ்றதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஏதோ விதியேன்னு வாழ்ந்துட்டுருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொடுங்கூற்றுக்கு இறையென, விதிக்கு இறையான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து இறையென கொடுங்கூற்றுக்கு இறையென மாய்ந்து போகும், இறந்து போகக்கூடிய பல வேடிக்கையான அந்த மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என நினைத்தாயோ. நானும் அதே மாதிரி செத்து போயிடுவேன், நானும் விதியேன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து செத்து போவேன் அப்படின்னு நினச்சியா? அப்படிலாம் இல்லை. நான் சாதிக்க பிறந்தவன். நான் இந்த வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணுன்றதுக்காகவே நான் பாட்டு எழுதிட்டுருக்கேன், கவிதை எழுதிட்டுருக்கேன். அப்போது இந்தியா சுதந்திரத்திற்காக பாரதியாரும் பாடல்கள் எழுதிட்டு இருந்தார். அதனால் நான் பாடல்கள் எழுதிட்டுருக்கேன், கவிதை எழுதிட்டுருக்கேன். மக்களை உணர்வு வயப்படுத்தி அவர்களை இந்த போராட்டத்துக்கு நான் தூண்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான பொருளில் எழுதப்பட்டது தான் தேடி சோறுநிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என நினைத்தாயோ அப்படிங்கிற இந்த வரிகள். நன்றி.